2025 ஆண்டினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருக்கு நம்முடைய நன்றிகளை வெளிப்படுத்தவும் இந்த நாளில் கூடியிருக்கிறோம். நாளைய தினம் இந்த ஆண்டினுடைய இறுதி நாள். எல்லா பங்கு தலங்களிலும் இரவு புத்தாண்டு திருப்பலிக்கு முன்பாக நற்கருணை ஆராதனை வைத்து இந்த ஆண்டு முழுவதுமாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற வழிபாடு நடைபெறும். நாமும் கூட அந்த நற்கருணை ஆராதனையில் சென்று பங்கெடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆனாலும் கூட இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை என்பதனால் புனித அந்தோணியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு இந்த நாளில் நாம் நன்றி சொல்லி நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்தோம். இந்த திருப்பலியிலும் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய மகத்தான காரியங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த டிசம்பர் 30ஆம் தேதி, நாளை 31ஆம் தேதி, இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை நாட்கள் நம்மை அற்புதமாய் வழி நடத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுப்போம். வரக்கூடிய புதிய ஆண்டையும் கூட ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த ஆண்டை விட வரக்கூடிய ஆண்டு இன்னும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஆண்டாக, உம்முடைய கிருபையை நாங்கள் அனுபவிக்கிற ஆண்டாக, எங்களுடைய குடும்பங்களும், எங்களுடைய பிள்ளைகளும், எங்களுடைய தொழிலும், நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் உம்முடைய உதவியால், உம்முடைய கிருபையால், உம்முடைய ஆசீர்வாதத்தால் எல்லாம் நன்றாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த தெய்வீக திருப்பலியிலே வரக்கூடிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும்படியாகவும் நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நன்றியின் நாளாக, இந்த நன்றியின் செவ்வாயாக, நன்றியின் திருப்பலியாக நாம் கொண்டாடுவதனால் இன்றைய மறைவுரை, இன்றைய நற்செய்தி வாசகத்தை மையமாக வைத்து நாம் எப்படிப்பட்ட நன்றி செலுத்தக்கூடிய கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும், இப்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இன்றைய நற்செய்தி நம் எல்லாருக்குமே மிகவும் பழக்கப்பட்ட, நமக்கு தெரிந்த ஒரு நற்செய்தி. மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நற்செய்தி தான். இதில் கடினம் ஒன்றும் கிடையாது. அன்னா என்கின்ற ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி எருசலேம் ஆலயத்திலே இருக்கிறாள். தூய்மை சடங்கை முடிப்பதற்காக அன்னை மரியாவும் சூசையும் குழந்தை இயேசுவை எடுத்துக்கொண்டு எருசலேம் ஆலயத்துக்கு வருகிறார்கள். அப்படி எருசலேம் ஆலயத்துக்கு வருகிற போது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த வயதான பெண்மணி அன்னா, இயேசு மெஸ்ஸியா இவர்தான் என்பதை கண்டுகொள்கிறார். இவருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய மற்ற எல்லார்கிட்டையும் போயிட்டு சொல்றாங்க, இவர்தான் கடவுளுடைய மகன் மெஸ்ஸியா என்பதை அன்னா கண்டு கொண்டது மட்டுமல்ல, எல்லாருக்கும் போய் சொல்லுகிறார். இதுதான் இன்னைக்கு நற்செய்தி வாசகம். அது பின்பாக இயேசுவும் சூசையும் மரியாவும் தம்முடைய வீட்டுக்கு செல்வதை நற்செய்தி குறிப்பிடுகிறது. இந்த நற்செய்திக்கும் நன்றியினுடைய நாளுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது? இந்த நற்செய்தியிலே நன்றியை பற்றி, அல்லது நன்றி சொல்வதை பற்றி, எப்படி நன்றி சொன்னாங்க என்பதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த வாசகம் நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாசகமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். எப்படி? பிரியமானவர்களே, முதலில் இந்த அன்னா என்கின்ற அந்த பெண்மணியை பற்றி நாம் சிந்திப்போம். இந்த அன்னா என்கிற பெண்மணிக்கு திருமணம் முடிந்து கணவனோடு எத்தனை ஆண்டு காலம் இருந்தார்கள்? 7 ஆண்டு காலம். பிரியமானவர்களே, நீங்கள் திருமணத்துக்கு செல்கிற போது நாம் வழக்கமாக செய்வது, மணமக்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? நாங்கள் எங்கே மணமக்களை பார்க்க போகிறோம்? நாங்கள் நேராக டைனிங் ஹால் தான் போவோம், பந்திக்கு தான் போவோம் அப்படின்றீங்களா? மணமக்களை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம்? பல்லாண்டு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும், எல்லா பேரு பெற்று வாழ வேண்டும், 16 பேரு பெற்று வாடும். நம்முடைய வாயில் என்ன வருதோ அதை சொல்லி நீங்கள் ரொம்ப காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழும். எல்லாருக்கும் அதான் பிடிக்கும். உங்களையும் அப்படி தான் வாழ்த்திருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எவன் வந்தால் எவன் போனால் கூட நமக்கு தெரியாது அந்த டென்ஷனில், இல்லையா? ஆனால் வந்தவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க?
நீங்கள் நல்லா வாழணும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. நீடி ஆயுளோடு வாழ வேண்டும், கணவனாக மனைவியாக தம்பதிகளாக நீடோடி வாழ வேண்டும் அப்படி தான் வாழ்த்தியிருப்பாங்க. பிரியமானவர்களே, அண்ணாவையும் அப்படி தான் வாழ்த்திருக்க வேண்டும். அண்ணாவையும் அப்படி தான் வாழ்த்திருப்பாங்க யூத சமூகத்தில். நமக்கு திருமணம் என்பது எத்தனை நாள் கொண்டாட்டம்? நமக்கு திருமணம் என்பது எத்தனை நாள் கொண்டாட்டம்? அதிகபட்சம் 2 நாள் இல்லையா? திருமணம், அதுக்கு அடுத்த நாள் திருமணம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போவாங்க. என்ன சொல்லுவாங்க? அது மறு வீடு. ஓகே, போயிட்டு நல்ல வெயிட்டாக சாப்பிட்டு வருவோம். யூத சமூகத்தில் திருமணம் 7 நாட்கள், 7 நாட்களும் கொண்டாட்டம் தான். எல்லாரும் வருவார்கள், வந்து சாப்பிடுவாங்க, வாழ்த்துவாங்க, அப்படி சொல்லி 7 நாட்கள் அந்த திருமணத்தை கொண்டாடுவார்கள். மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வு யூத சமூகத்தை என்னவென்றால் திருமணம். அதனால்தான் இயேசு விண்ணரசை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் திருமணத்தை வச்சு சொல்லுவார். திருமணத்துக்காக ஒருவர் விருந்து ஏற்பாடு செய்தார். அழைக்க பெற்றவர்கள் எல்லாம் கூட போனாங்க, ஆனால் அவங்க வரல. எனவே என்ன செய்கிறார்? வீதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் போயிட்டு கூட்டிட்டு வருகிறார், அந்த விருந்துக்கு கூட்டிட்டு வர்றார். நிறைய இடத்துல திருமண விருந்து, ஆண்டு இயேசுடைய வருகைக்காக அந்த 10 கன்னியர் காத்திருந்தது. அதுவும் நம்ம பார்க்க, மணமகன் தாமதமாக வந்தார். 5 கன்னியர்கள் விழிப்போடு இருந்தாங்க. 5 கன்னியர்கள் எண்ணெய் இல்லாமல் உறங்கிட்டாங்க, எண்ணெய் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. மணமகனை வச்சு தான் அந்த நிகழ்ச்சியை சொல்றார். ஆக யூத சமூகத்தில் திருமணம் என்பது ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. 7 நாட்கள் கொண்டாடுவார்கள். அப்படி அண்ணாவையும் கூட 7 நாட்கள் கொண்டாடி இருப்பார்கள், 7 நாட்கள் வந்து வாழ்த்தி இருப்பார்கள். ஆனால் அவருடைய கணவன் எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் அவரோடு வாழ்ந்தார்? வெறும் 7 ஆண்டுகள். ஒரு யூத சமூகத்தில் ஒரு விதவையாக கைம்பெண்ணாக இருப்பது இன்றைக்கு ஒரு கைம்பெண்ணாக இருக்கிற கொடுமைகளை விட, துன்பத்தை விட, கஷ்டத்தை விட அன்றைக்கு அதிகம். ஏனென்றால் இன்றைய சமூகத்தில் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணை பாவியாக பார்ப்பது கிடையாது. இஸ் எ சின்னர் அப்படின்னு சொல்றது கிடையாது. அவன் பாவி, அவன் செஞ்ச பாவத்தினால்தான் அந்த கணவன் இறந்து போனான், அந்த ஆண்மகன் இறந்து போனான் அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, இவ என்ன பண்ணாலோ அப்படின்னு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக அப்படி சொல்வது கிடையாது. பாவம் பார்ப்பார்கள். 7 ஆண்டுகளே கணவன் இழந்துட்டாங்க, பாவம், என்ன பண்ணுவாளோ எது பண்ணுவாளோ, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாளோ என்று பாவப்படுவார்கள், பரிதாபப்படுவார்கள். ஆனால் யூத சமூகத்திலே ஒரு பெண் கணவனை இழந்தால் அவன் ஏன் இறந்தான் என்பதுக்குண்டான ஒரு காரணத்தை வைப்பாங்க பாருங்க. இவ பாவி, அதனால்தான் அவன் செத்து போனான். ஆக கைம்பெண்ணாக இருப்பது என்பது அந்த சமூகத்தில் மிகப்பெரிய இடுக்கு, மிகப்பெரிய அவமானம், அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒன்று. ஆக முதலில் அந்த பெண் தன்னுடைய கணவனை 7 ஆண்டுகளில் இழந்து விடுகிறாள். இது பெரிய கஷ்டம். 1. 2வது அவள் ஒரு கைம்பெண். இதில் என்ன, அது கணவனை இழந்த கைம்பெண் தானே, அதையும் தனியா சொல்லணும். விவிலியம் சொல்லுகிறது அவள் ஒரு கைம்பெண்ணாக இருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், கைம்பெண்ணாக இருக்கிற போது சந்திக்கிற துன்பங்களை மறைமுகமாக அந்த வார்த்தை சொல்லுது. அவள் கைம்பெண் என்று சொல்லுகிற போது அந்த யூத சமூகத்தில் கைம்பெண்ணுக்கு இருந்த துன்பம் என்ன என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல அவள் பாவி என்பது மட்டுமல்ல, அவள் அந்த சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவளாக இருந்தாள். அவள் பொது இடங்களில் வரக்கூடாது. பெண்கள் முக்கியமாக பொது இடங்களில் வரக்கூடாது. ஆனால் இன்னும் கைம்பெண்கள் பொது இடங்களில் வரக்கூடாது. மதிப்பு இல்லை, மரியாதை கிடையாது. அவளுக்கு இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடையாது. அவளுக்கு எந்த உடைமைகளும் கிடையாது. அடுத்த விஷயம் அதுதான், அவளுக்கு எந்த உடைமைகளும் கிடையாது. அவள் எதையும் சேர்த்து வைக்க முடியாது. ஆக அவளுக்கு கைம்பெண்ணாக இருந்தாள். கணவன் 7 ஆண்டுகள் இறந்தால், 2வது கைம்பெண்ணாக இருந்தால் மனம் முடிக்க முடியாது, மறுமணம் செய்ய முடியாது. கைம்பெண்ணாகவே காலம் முழுதும் இருக்க வேண்டும். 3வதாக அவளுக்கு குழந்தை இருந்ததாக சொல்லல, குழந்தை கிடையாது, பிள்ளை பாக்கியம் கிடையாது. அப்படி என்றால் அவள் தனி மரமாக இருக்கிறாள். ஒரு ஒதுக்கப்பட்டு ஒதுக்கிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு கைம்பெண், அதுவும் மகன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, வாரிசு இல்லை, யாருமே இல்லை என்றால் அந்த பெண் எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அனுபவிக்க வேண்டும்? அவள் கைம்பெண், குழந்தை கிடையாது.
அடுத்ததாக நான் பார்க்கிற போது அவளுக்கு 74 வயது. 74 வயது. நான் கூட காலையில் கேட்டேன், 74 வயது உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க அப்படின்னு. சார் 84 வயது உள்ளவங்கெல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஒருத்தரும் தூக்கலை. அது வயசு சொல்றதுக்கு கஷ்டப்பட்டான்னு என்னன்னு தெரியல. இப்போ இங்கே யாராவது 84 வயசு 84 வயசு உடையவர்கள் ஏன் கோயிலுக்கு வரல? ஏன் கோயிலுக்கு வரல? வர முடியாது. உடல் ஒத்துழைக்காது. 84 வயசுல வந்து ஆலயத்துக்கு வந்து இந்த படியெல்லாம் ஏறி கோயிலை உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து கோயிலை உட்காந்துட்டு திருப்பி வீட்டுக்கு இந்த டிராஃபிக்லாம் போகிறது என்பது அவ்வளோ ஈஸியான காரியம் அல்ல. ஏன் சொல்றேன்னா, 74 வயதுல அவளுக்கு நோய் இருக்கும், உடல் வாதைகள் இருக்கும். உடல் நாம் சொல்றது கேட்காது, நாம் நினைக்கிறபடி நம்முடைய உடல் ஒத்துழைக்காது. நோய்கள், உடல் தளர்ச்சி. ஆக அவள் வயதானவளாக இருந்தாள், முதிர்ந்தவர்களாக இருந்தாள். அப்ப நோய் நோக்காடோடு அவள் இருந்திருக்க வேண்டும். அவளுடைய உடலுடைய சூழ்நிலை கடினமானதாக இருக்க வேண்டும். நல்ல ஹெல்த்தியா, நல்ல திடகாத்திரமாக அப்படின்னா இருந்திருக்க இயலாது. பாருங்க, 7 ஆண்டுகளுக்கு கணவனை இழந்துட்டார். கைம்பெண்ணாக இந்த சமூகத்தை கஷ்டப்படுகிறாள். பையன் கிடையாது, அது பொண்ணு கிடையாது, வாரிசு கிடையாது, தனி மரம். வயது முதிர்ந்தவள். உடல் அவள் சொல்கிறபடி உடல் கேட்காது. அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், அவள் கோவிலில் இருந்தாள். அல்லும் பகலுமாக அவள் எங்கே இருந்து பணி செய்தாள்? கோவிலில் இருந்து பணி செய்தாள். ஏன் கோவிலில் இருந்தாள்? அவள் ஏன் ஆலயத்தில் கோவிலில் இருந்தாள்? அல்லும் பகலுமாக கோயிலில் பணி செஞ்சாங்க, கோயிலில் தங்கி பணி செஞ்சாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தங்குவதற்கு வீடு இல்லை, தங்குவது வீடு கிடையாது. இயேசு ஒரு இடத்துல பரிசைகளை கடிந்து கொள்வார். என்ன சொல்லி? பரிசெயரே உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனென்றால் நீங்கள் விதவைகளுடைய வீடுகளை, நீங்கள் கைம்பெண்களுடைய வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறீர்கள். சமூகத்தில், யூத சமூகத்தில் கைம்பெண்களை ஏமாற்றினார்கள், வழக்குகளை தொடுத்து அவருடைய உடைமைகளை பிடுங்கிக் கொண்டார்கள். அப்படி என்றால் இந்த கைம்பெண் ஆலயத்தில் தங்கி கிடக்கிறாள், ஆலயத்தில் இருக்கிறாள். அப்ப தங்குவதற்கு வீடு கிடையாது, உடைமைகள் கிடையாது, எந்த சொந்த பந்தம் எதுவும், வீடு வாசல் எதுவும் கிடையாது, ஆலயத்தில் இருக்கிறார், அனாதை போல. ஆக இவளுடைய சூழல் என்பது கவனிப்பாரற்று, தனிமரமாக, உடல்நிலையற்று, 84 வயதில் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமையில நானும் நீங்களே இருந்தால் நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? யாருமே நம்மை கவனிக்காத சூழ்நிலையில ஏதோ இடத்துல இருந்து கொண்டு ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ அங்கிருந்து தன்னுடைய காலத்தை தள்ளி கொண்டு இருக்கிறாள். அந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும்? அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையா? அது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா? அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியுமா? அது ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு கணவன் இருக்கக்கூடிய மனைவியே, அல்லது மனைவி இருக்கக்கூடிய கணவனே, பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பமே, பிள்ளைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்களே, பெற்றோர்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளே, என்ன வாழ்க்கையில் ஒன்று திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. நல்ல இருப்பதற்கு வீடு இருக்கிறது, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, 4 பேர் 3 வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட என்ன வாழ்க்கை இது? என்ன பெருசா கடவுள் பண்ணிட்டாரு? இன்னைக்கு ஆரோக்கியமான உடல், நல்ல இளம் வயதிலே அல்லது ஆரோக்கியமான வயதிலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த நோய் நோக்கோடு இல்லாமல் இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய மனசுல என்ன ஒரு வாழ்க்கை இது என்று கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் நினைக்காமல், அதுக்கு நன்றி சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை துன்பமான வாழ்க்கையை நினைச்சு இருக்கிறோம். ஆனால் இந்த பெண்மணி எதுவுமே இல்லை, பிடித்து கொள்வதற்கு, அணைத்துக் கொள்வதற்கு, ஆறுதல் சொல்வதற்கு, தங்குவதற்கு, சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் கூட இந்த பெண்மணி ஆலயத்தில் இருக்கிறாள். அவள் என்ன செய்தாள் என்பது அடுத்த விஷயம். பெரியமானவர்களே, இப்படி ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் அவள் அல்லும் பகலுமாக என்ன செய்கிறாள்? அல்லும் பகலுமாக ஆலயத்தில் இருந்து ஆலயத்தில் பணி செய்தாள். இன்றைய தலைப்பு இதுதாங்க. தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கணவனை 7 ஆண்டுகளில் எடுத்துக்கொண்ட கடவுள், அப்படியே கடவுளை எடுத்துக்கொண்ட பின்பு ஒரு ஆண்மகனை தந்து, வாரிசை தந்து, தன்னை காப்பதற்கு குழந்தை பாக்கியம் கொடுக்காத கடவுள், தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய், வீடு வாசல் இழந்து போய் ஆலயத்திலே அனாதையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற சூழலில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ஆலயத்திலே கடவுளுக்கு பணி செய்கிறார் என்றால், கடவுள் எனக்கு எதுவும் கொடுக்கவில்லை என்றாலும் கூட, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையவில்லை என்றாலும் கூட, நான் நினைத்தது எனக்கு நடக்கவில்லை என்றாலும் கூட,
கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்கவில்லை என்றாலும் கூட நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ள பெண்மணியாக இருப்பேன் சொல்லி ஆலயத்தில் அவள் பணி செய்கிறாளே, அதுதான் உண்மையான முதிர்ச்சியான ஆன்மீகம். நாமெல்லாம் எப்படி நன்றி சொல்றோம்? கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடவுள் நம் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடவுள் நம் கொடுத்திருக்கிற வசதி வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். நாம் கேட்ட வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிற போது நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் நமக்கு கிடைக்காத விஷயங்களுக்காக, நாம் வேண்டிய ஜெபித்த மன்றாட்டுகள் கிடைக்காமல் போகிற நேரங்களில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரங்களில், நாம் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சமயத்தில், நம்முடைய மகிழ்ச்சி நம்மை விட்டு பிரிந்து போகிற போது, நம்முடைய சந்தோஷம் நம்முடைய விட்டு பிரிந்து போகிற போது, குடும்பம் நிலை குலைந்து போகிற போது, வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து போகிற போது, அந்த சமயத்தில் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே, நான் உம்மை எப்போதுமே நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அதனால தான் பவுலடியே சொல்கிறார், தெசலோனிக்கே திருமுகத்தில் அவர் சொல்கிறார், எப்போதும் நன்றி செலுத்துங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். என்ன நேர்ந்தாலும், நல்லது நேர்ந்தால் மட்டுமல்ல, ஹாப்பியான விஷயங்கள் வந்தால் மட்டுமல்ல, சந்தோஷமான விஷயங்கள் வந்தால் மட்டுமல்ல, என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். யாராவது நாம என் வாழ்க்கையில் இழப்புகள் வருகிற போது, தோல்விகள் வருகிற போது, அவமானங்கள் வருகிற போது, கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருகிற போது, எல்லாம் இழந்த சூழ்நிலையிலும் கூட நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், என் தேவனை நன்றியோடு நான் நினைக்கிறேன், என் தெய்வத்தை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் என்று நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமா? பிரியமானவர்களே, அண்ணா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுங்களா? ஆண்டு கொடுக்கிற போது நீ நன்றி உள்ளவனா தான், நீ பெரிய விஷயம் ஒன்றும் பண்ணலை. நீ கேட்கறதெல்லாம் ஆண்டு கொடுக்கிற போது அப்போ நீ நன்றி சொல்வதனால உன்னுடைய ஆன்மீகம் ஒன்றும் ஆழப்பட்டது கிடையாது. அது யார் வேணா சொல்லுவாங்க. உன்னுடைய ஆன்மீகம் ஆழப்பட்டதாக இருக்கிறது, வேறு ஊன்றியதாக இருக்குன்னா, நீ ஆண்டவர் உனக்கு அல்லது நீ எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் உனக்கு கொடுக்காமல் இருந்தாலும் கூட, என் கடவுள் எனக்கு நல்லதுதான் செய்வார். என் கடவுளுக்கு தெரியும் அவர் எப்போது எனக்கு எது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு என்னை விட நன்றாக தெரியும். எனவே எனக்கு இது கிடைக்கல, ஆண்டவர் உமக்கு நன்றி. ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை வேண்டி இருக்கிறேன், இன்னுமே எனக்கு கிடைக்கவில்லை, ஆனாலும் உமக்கு நன்றி. நீ கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன், அது எனக்கு நீங்கள் தேவைப்படுகிற போது கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி, நம்முடைய ஆன்மீகம் ஒரு முதிர்ச்சியான ஆன்மீகமாக இருக்கிறதா, அது குழந்தைத்தனமான ஆன்மீகமாக இருக்கிறதா? ஒரு குழந்தைக்கு மிட்டாய் கொடுத்து பாருங்க, பிஸ்கட் கொடுத்துருப்பாங்க, அது ஏதாவது பரிசு கொடுத்துப்பாங்க, தேங்க்யூ அப்படி சொல்லும். அதே குழந்தை நீங்கள் அது கேட்டு நீங்கள் கொடுக்கல அப்படின்னு என்ன சொல்லும்? உங்கள் குழந்தை கேட்குது, சட்டை துணி வாங்கி கொடுங்க, நியூ இயருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, நீங்கள் வாங்கி கொடுக்கல, என்ன சொல்லும்? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இந்த குழந்தைக்கு சொன்னாலும் சொல்லும், இந்த காலத்து குழந்தைங்க, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எல்லாம் ஒரு அப்பனா, ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொன்னால் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லனா கூட கொஞ்சம் கோபம் இருக்கும், அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க. அம்மா நான் ட்ரெஸ்ஸு கேட்டேன், நீங்கள் வாங்கி கொடுக்கல, பரவாயில்ல தேங்க்யூ. அப்படி ஏதாவது ஒரு குழந்தை ஊர் உலகத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கா? இதுதான் குழந்தைத்தனம், குழந்தை ஆன்மீகம். நாமளும் கடவுளை பார்த்து அதானே சொல்கிறோம், நான் கேட்டது கொடுத்தீங்க நன்றி, நான் கேட்டது கொடுக்கல நன்றி சொல்றது இல்லையே. பெரியமானவர்களே, முதிர்ச்சியான ஆன்மீகத்துக்கு நாம் வர வேண்டாம். முதிர்ச்சியான ஆன்மீகம் என்பது எனக்கு கடவுள் கொடுக்கிற போது நான் நன்றி உள்ளவனாக இருப்பது மட்டுமல்ல, நான் கேட்பதை எனக்கு கடவுள் கொடுக்காத சமயத்திலும் என் ஆண்டவர் எனக்கு தேவையானதை கொடுத்து கொண்டிருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை கைவிட்டிட மாட்டார். அவர் கொடுக்கலனால் கூட என் தேவன் உயர்த்த பெறுவாராக, என் தேவன் மகிமை பெறுவாராக, என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அந்த ஒரு மனநிலை நமக்கு வேண்டாம். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்கிற அதே வேளையில் இந்த ஆண்டிலே நாம் பெற்றுக்கொள்ளாத பல காரியங்கள் இருக்கின்றன, நமக்கு நாம் கேட்டும் கிடைக்க பெறாத பல காரியங்கள் இருக்கின்றன. அதுக்கும் நன்றி சொல்லுவோம், அதுக்கும் நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் ஒருவேளை நாம் கேட்ட விஷயங்கள் நமக்கு கிடைத்திருப்பேன், அவை பெரிய ஆபத்துக்களாக கூட முடிந்திருக்கும், அது நமக்கு இன்னும் அதிகமான துன்பத்தை வரவழைத்திருக்கும், அது இன்னும் நம்முடைய குடும்பத்தில் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும். நம்முடைய பார்வையில் அது நல்லதாக இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது நம்முடைய குடும்பத்துக்கு அது தேவை இல்லாததாக இருந்திருக்கும். எனவே அதை நமக்கு கொடுக்கல, அது கொடுக்காமல் இருந்ததனால் நாம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறோம்.
அது நமக்கு வராமல் இருந்ததினால் இன்னைக்கு நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். அது நமக்கு கிடைக்காமல் இருப்பதால் நம்முடைய குடும்பமாக இருக்கிறது. ஒருவேளை நாம் கேட்டு நமக்கு கிடைத்திருந்தால் ஒருவேளை அது நமக்கு ஆபத்தாக கூட பிரச்சனையாக கூட வந்திருக்கலாம். எனவே என்னை விட எனக்கு என்ன தேவை என்பதை கடவுள் அறிவார். அதை அறிந்து நமக்கு கொடுக்கிறார். எனவே பெற்றுக்கொண்டதுக்கும் நன்றி சொல்லுவோம். பெறாமல் இருக்கக்கூடிய பல காரியங்களுக்கும் ஆண்டுக்கு நன்றி சொல்லி வரக்கூடிய புதிய ஆண்டு எல்லா நன்மைகளும் நிறைந்த ஆண்டாக, ஆண்டுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய திருப்பலியில் மன்றாடுவோம்.